ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த வீகார்டுடைய இன்சைட் ஜி அப்படின்ற ஒரு சீலிங் ஃபேனை பற்றினது. ஏடா சுவிட்சை போட்டால் ஓட போகுது அவ்வளோதானே சீலிங் ஃபேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை தாண்டி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத வீடியோவில் பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வீகார்ட். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேனோட லுக்கை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு நார்மல் சீலிங் ஃபேன் மாதிரி இல்லாமல் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே ஸ்லீக்காக இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தம் இந்த ஒரு ஃபேன்லேயே 12 கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டுடைய அந்த இன்டீரியர் கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேனை சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ என் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாக்கோ கோல்டு வுட் அப்படின்ற ஒரு கலர். இதுக்கும் என் வீட்டோட அந்த கலருக்கும் நல்லாவே மேட்ச் ஆகி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேனை நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனுக்காக வீகார்ட்லேருந்தே உங்களுக்கு ஆளுங்களை வர வைப்பாங்க. அவங்க தான் நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் அவங்கள வச்சு இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பண்ண தெரிஞ்சாலும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எலக்ட்ரிஷியன் இருந்தாலும் அவங்கள வச்சு கூட பண்ணலாம். மேபி அதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா பாக்ஸில் உள்ள இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். லுக்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனோட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபேனோட வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 60 வோல்டேஜ்லேருந்து 310 வோல்டேஜ் வரைக்கும் இது ஒர்க் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக உங்கள் வீட்டில் இந்த பவர் கம்மியாக வர்ற சில சிச்சுவேஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்கள் ஃபேனோட ஸ்பீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். அதுக்கு காரணம் லோ வோல்டேஜ் தான். ஓகேவா? அந்த மாதிரி லோ வோல்டேஜ் வரும்போது கூட இந்த ஃபேன் உங்களுக்கு ஸ்பீடு குறையாம அதோடைய யூஷுவல் ஸ்பீடில் சுற்றும். ஏன்னா இது 60 வோல்டேஜ் ஸ்பீட்லேயே சுற்றக்கூடிய ஃபேன். ஓகேவா? இந்த ஃபேனோட சுத்த உங்களுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நார்மல் ஃபேன் மோட்ஸை தாண்டி இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு எக்கச்சக்க மோட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் எப்படி இருக்குன்றதை நான் ஒன்று சொல்கிறேன். இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. பூஸ்ட் மோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபேனுடைய மேக்ஸிமம் ஆர்பிஎம்ல உங்களுக்கு சுத்த வைக்கும். தென் அடுத்து ப்ரீஸ் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது நீங்கள் கடலில் உட்காந்துருக்கும் உங்களுக்கு ஒரு காற்று ஒரு மாதிரி விட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரீஸி எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு இது கொடுக்கும். தென் அடுத்து ஸ்லீப் மோட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயே உங்களுக்கு 2 மோட் இருக்குது. ஸ்டாண்டர்ட் மோட் அப்படின்னு இருக்கு, இன்னொரு கஸ்டம் மோட் அப்படின்னு இருக்கு. ஸ்டாண்டர்ட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன் சுற்றிட்டு இருக்கிற அந்த கரண்ட் ஸ்பீட்ல இருந்து 2 லெவல் கம்மியாக உங்களுக்கு சுற்றும் நெக்ஸ்ட் 8 ஹவர்ஸ்க்கு. தென் கஸ்டம் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த 8 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு அது அந்த ஸ்பீட்லேயே தான் சுற்றும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனுக்கு உங்களுக்கு ஒரு LED மாதிரியும் நடுவில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஃபேன் எந்த லெவல் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது அந்த எல்இடியை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்ப அந்த எல்இடியை ஒரு நைட் லேம்ப் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. வேணாட்டு நீங்கள் ஆஃப் கூட பண்ணிக்கலாம் பகலில். தென் இதில் டிஃபால்ட்டாக சில ஸ்லீப் டைமர்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் அப்படின்ட்டு. இந்த பட்டன் நமக்குனீங்கன்னா அதில் என்ன டைம் கொடுத்துருக்கோ அந்த டைமில் உங்கள் ஃபேன் ரன் ஆகிட்டு ஆஃப் ஆயிரும். ஸோ உங்கள் வீட்டில் ஏசி இருக்குது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃபேன் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மோட்ஸை யூஸ் பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் மோட் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இப்போ இது அவங்களே வச்சுக்கோங்களேன், ஃபேன் எப்படி நார்மலாக சுற்றிட்டு இருக்கிற ஃபேன் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிட்டு அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிக்கும். இப்படி ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான காற்று வராது. அப்புறம் எதுக்குடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வின்டர் டைம்லலாம் உங்களுக்கு ரொம்ப குளிருது, கொஞ்சம் ரூம் வார்ம் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிவர்ஸ் மோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரூமை கொஞ்சம் வார்மாக வச்சுக்கணும். அந்த நேரத்துக்கு தான் யூஸ் ஆகும். இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. இப்போ வெயில் காலம் இதை யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் யார் இந்த மாதிரி மோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த ஃபேனோட பிளேட்ஸில் டஸ்ட் ரெப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் நார்மல் ஃபேன்ஸை கம்பேர் பண்ணுறதை விட இந்த ஃபேனோட பிளேட்ஸில் உங்களுக்கு டஸ்ட் ரொம்ப கம்மியாக பில்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேனை யூஸ் பண்ணி ஆனுவல் கரண்ட் பில்லில் 53% வரைக்கும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் BLDC ஃபேன். அதாவது நார்மல் சீலிங் ஃபேன் கிடையாது, இது ஒரு BLDC ஃபேன். BLDC ஃபேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால், நார்மல் ஃபேனை விட கரண்ட்டை ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபேன் தான் இந்த BLDC ஃபேன். அந்த BLDC ஃபேனில் இது 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறனால 5 ஸ்டார் ரேட்டிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸ்டார் ரேட்டிங் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு ஃபேன் ரொம்ப எனர்ஜி கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஸோ உங்களோட கரண்ட் செலவை ரொம்பவே கம்மி பண்ணும் இந்த ஃபேன். ஓகேவா? இது எல்லாத்தையும் தாண்டி 5 இயர்ஸ் வாரண்டியும் இந்த ஃபேனை கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல விஷயம். ஸோ நீங்கள் உங்களுடைய அந்த பழைய மாடல் ஃபேனை அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீகாருடைய இன்சைட் ஜி அப்படின்ற ஃபேன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்குறதுக்கு செம லுக்காக ப்ரீமியமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணும், இதே மாதிரி நிறைய பொருள் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.